எல்லாம் இருந்துமே இப்ப இந்த எனக்கே இந்த நன்மைனா இருப்பாங்க பாமர மக்கள் அவங்களுக்கு என்ன நிலைமை வருது. ஈரோடு மாநகராட்சியில் வீட்டு வசதி வாரியத்தால் 2016ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வீடுகள் பயனாளிகளுக்கு இன்னும் வழங்கப்படாமல் உள்ளதால் அவை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. அந்த வீடுகளில் இருந்த மின் வயர்கள், மின் மீட்டர்கள் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டும் குடிநீர் டேங்குகள் சேதமடைந்த நிலையிலும் உள்ளது. முழு கட்டடமும் சமூக விரோதிகளால் சூறையாடப்படும் முன்பே மீதமுள்ள பயனாளிகளுக்காவது வீடுகளை ஒதுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. இருக்கிறவங்க எல்லாம் கட்டி இருப்பாங்க, வாடகை கொடுத்து. இல்லாதவங்க என்ன செய்வாங்க சொல்லு? இல்லாதவங்க போய் வாடகை கொடுத்து இருக்க முடியுமா? எதோ கட்டுனாங்களா கொடுத்தா ஆகும். கொடுக்க அது கட்டி போட்டு 2-3 வருஷமா போட்டு வச்சு இன்னும் கொடுக்கலாம். எல்லாம் சாமனம் பூரா போயிடுச்சு. எல்லாம் மோட்டர் இருந்து, பைப்பில் இருந்து, ட்ரம்மில் இருந்து எல்லாம் போயிடுச்சு. கரண்டு எதுவுமே இல்லை. அப்பயே கட்டி முடிச்சாங்களா, அப்பயே கொடுத்துருந்தாவோட ஏதோ செத்த மக்களோட எல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு போயிருக்கு. அந்த வீட்டுல போய் இருந்திருப்பேன்ல நான். அந்த வாடகை காசெல்லாம் இதாக மிச்சம் தானே. நாங்கள் என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோமா? வேலைக்கு போய் தான் வாடகை கொடுத்தா அவனுக்கு கஞ்சி குடிக்கிறோமா இல்லையா? வாடகை கொடுக்கணும், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. கட்டி போட்டு வருஷம் 5 வருஷம் 6 வருஷமா வச்சுட்டு இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஏதோ எல்லாம் ஜனங்களை விட்டு கூட ஏதோ ஒரு செஞ்சு கொடுக்குறான், நீங்கள் இருங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட பரவாயில்ல. அதுவும் இல்லை. மொத்தம் 400 பேருங்க. 400 பேருக்கு 200 பேர் செத்து போயிருப்பாங்க. அவங்க வாடி சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட் தான் வாங்கிக்கணும். ஆனால் அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை வருஷமாக இது கிடப்பில் போடப்பட்டிருக்கு? இது 7 வருஷமாக கிடப்பில் போட்டு வீடே வாங்கியிருப்பேன். காசு கொடுத்து வீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா 1 லட்ச ரூபா கடனை கட்டியிருப்பேன். ஆனால் இவங்க கொடுக்காதான் காரணம். எல்லா ஜாமான் மின் மோட்டர்லேருந்து மூடி வரைக்கும் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. வீடு இப்போ கட்டி 8 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை கொடுக்கலாமல்ல, எங்க போவாங்க? ஜனத்தங்களுக்கு கொடுத்தா ஒரு பாதுகாப்பா இருக்கு, எல்லாம் போய் குடியிருப்பாங்க. அவங்க சரி பண்ணி கொடுக்க வேணும். ஒரு மோட்டர் கூட இல்லையாமா, அப்புறம் என்ன பண்றது? மோசமா எல்லா வேலையும் நடக்குது. கஞ்சா விற்கிறாங்க, ஊசி போறாங்க, கஞ்சா ஊசி அந்த எல்லாமே போறாங்க. எல்லாமே அங்கே நடக்குது. அது பில்டிங் கேட்டது இல்லை, லார்ஜா இருக்குது. இப்போ அதை பார்த்தா அமௌண்ட் கட்டுன்றாங்க. அமௌண்ட் கொடுத்தாதான் அமௌண்ட் கட்ட முடியும். கொடுக்காம எப்படி அமௌண்ட் கட்ட முடியும்? அதை நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க மெதுவாக தான் தர முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.